சின்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார்கண சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலியுதயம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக அந்த பெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு நீயே இதை பற்றி ஒரு நாள் தெரிஞ்சுப்ப, நீயே இதை பற்றி ஒரு நாள் தெரிஞ்சுப்ப. இந்த சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க, தானமே பாருங்கள். நங்கநல்லூர் ஸ்ரீ ரமணி அண்ணா, அவர் பேரை கேட்டவுடனே நம்மளுக்கெல்லாம் தெரியும். நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் அது வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவர் தான், ரமணி அண்ணா தான். அவரே தன்னுடைய அனுபவத்தை ஃபேஸ்புக்கில் யார் மூலமோ ஏதோ எக்ஸ்பீரியன்ஸை இந்த இப்போ சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கார். 1993 கோவில் கட்டுற வேலை நல்லா போயிருந்தது. அப்போ ஒரு நாள் இவர் மகாபெரிவாளை தரிசனத்துக்கு போயிருந்தார். சாஷ்டாங்க நமஸ்காரம் ஒன்று பண்ணார் பெரியவா கிட்ட. பெரியவா இவர் எதுவும் பேசலை. பெரியவா தான் கேட்டா, இங்கே நிறைய பேர் உன்னோட கோவிலுக்கு வந்திருக்கா, அவள்லாம் இங்கே வரா. பெரிய ஆஞ்சநேயர், பெரிய ஆக்கர்ஷண சக்தி அவருக்கு. நிறைய பேர் இங்கே வரா தரிசனம் பண்ணவாள்லாம். ஆஞ்சநேயர் பெரிய சுவாமி, அதனால் நீ நிறைய நைவேத்தியம் பண்ணுவியோ அப்படின்னு கேட்டார். ஆமாம் பெரியவா அப்படின்னாரு. ஒரு பெரிய அரிசி மூட்டை தினம் வடிக்கிறோம். வெறும் சாதமாக இல்லை பெரியவா, அது சித்திரான்னம், புளியோதரை, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், மிளகு சாதம், இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி நாங்கள் தினமுமே எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஒரு சார்ட்டு போட்டு அந்த சார்ட்டுப்படி தினமும் இந்த மாதிரி சில சித்திரான்னங்கள் கொடுத்துட்டுருக்கோம். ஓஹோ அப்படின்னு பெரியவா கேட்டா. அப்போது ஏகப்பட்ட பேர் வரா இல்லையா அப்படின்னாரு. அப்போ அவள் எல்லாருக்குமே இந்த சித்திரான்னம் நீ தரையோ அப்படின்னாரு. ஆமாம் பெரியவா. கொஞ்சமாக தரியா நிறைய தரியா ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு பெரியவா கேட்டா. பெரியவா இந்த மாதிரி கேட்குறதுல ஏதோ விஷயம் உள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது அவர் சொன்னார், ரமணி அண்ணா, ஒரு வாழை இலையில் எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறோம் பெரியவா. சரி, நான் ஒன்று கேட்குறேன். பெரியவா கேட்குறா, நான் ஒன்று கேட்குறேன், பிரசாதம்ங்கிறது கொஞ்சமாக தரணுமா இல்லை நிறைய தரணுமா அப்படின்னு கேட்டார். அவர் முழிச்சார், அவருக்கு தெரியல. அப்போ என்ன பதில் சொல்கிறது? பெரியவாக்கு கன்வின்சிங்காக அவர் பதில் சொல்லணும். அதனால் என்ன பண்ணார், அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னார். அவர் பொய் சொல்லலை. ரமணி அண்ணா என்ன சொன்னார், இல்லை பெரியவா, ரொம்ப தூரத்துலேருந்து நிறைய பேரை வந்துடுறா தரிசனம் பண்ணுறதுக்கு. அவளுக்கு வயிறார ஏதாவது கொடுக்கணும், பசிக்கும் அவளுக்கு. அதனால் அவளுக்கு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா. அப்போ நீ அவளை உட்கார வச்சு லஞ்ச் மாதிரி தான் தரணும் பெரியவா சொல்கிற. அப்படி தானே கொடுக்கணும் அப்படின்னு பெரியவா கேட்குறா. அது எப்படி கொடுக்க முடியும்? பெரியவா வேணுன்ட்ட போட்டு வாங்குறாரு. ஆனால் பிரசாதம்ங்கிறது கொஞ்சமாக தானே தரணும், அவளை உட்கார வச்சு லஞ்சு மாதிரி தரணுமா? இன்னும் எப்படி சொல்கிற அப்படின்னார். அவர் முழிச்சார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஆனால் பெரியவா சொல்கிறா, வேதங்கள் சாஸ்திரங்கள் இந்த டூஸ் டோன்ட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கு. உன்னோட சொந்த அனுபவத்தினால நீ இதை பற்றி பின்னாடி தெரிஞ்சுப்ப அப்படின்னார். பெரியவா பதிலெலாம் ஒன்றும் சொல்லலை. பெரியவா தான் எல்லாத்தையும் நடத்த போகிறார். கிருஷ்ண பகவான் அவர் தான். அதனால் சூக்ஷமாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு விட்டுட்டார். அவரும் அதை பற்றி கேட்டுக்கல. அப்படியே போனார். அப்படியே தான் கண்டினியூ பண்ணியிருந்தார். பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் போகிற வழியில் பஞ்சவட்டி அப்படிங்கிற இடத்துல
36 அடி உயர ஆஞ்சநேயர் கோவில். இவர் தான் ரமணி அண்ணா தான், அவர் தான் முக்கியமாக இருந்தார், அவர் தான் கட்டினார். பஞ்சமுக ஆஞ்சநேயர். அங்கேயும் சித்திராண்ணம் பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுக்குறா. அதான் இது வந்து பின்னாடி ஆகிட்டுருக்கோம், இதெல்லாம் பெரியவா வந்து மகாபெரிவா சித்திக்கு பிறகு நடந்திருக்கும். அதனால தான் நீ ஒரு நாள் தெரிஞ்சுப்பேன்னு பெரியவா சொல்லிவிட்டு பெரியவா கைலாசத்தை நோக்கி போயாச்சு. பெரியவா வந்து நைஸாக இந்த மாதிரி சொல்லிட்டு காணாமல் போயிட்டார் பெரியவா. அதான் இப்போ இருக்கார் பெரியவா, இதோ தான் இங்கே இருக்கார், நிற்கிறார் பெரியவா. வந்து கைலாசத்துலேருந்து பரமேஸ்வரனாக இருக்கார். இப்போ பஞ்சவட்டி ஆஞ்சநேயர் பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த கோவிலில் இந்த கோவில் முடிஞ்சுது, இப்போ அந்த கோவில் கட்டி அங்கேயும் இதே மாதிரி, ஏன்னா இங்கே கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டார் இல்லையா, பெரியவா தான் பின்னாடி தெரிஞ்சுப்பேன். அங்கே வந்து இதே மாதிரி சித்திராண்ணம் கொடுத்தா. அதனால் ஒரு வாழை இலை, ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வாழை இலையில் தயிர் சாதம், சாம்பார் சாதம், இதெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்கா. அதாவது சாம்பார்லேயே அந்த காய்கறிகள்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். தயிர் சாதம் அது கொஞ்சம் தாளித்து அதில் இதெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது, அப்படியே கொடுத்துருக்காரு. இதை ஒரு நாள் இவர் என்ன பண்ணார், ரமணி அண்ணா அங்கே இருக்கும்போதே நடந்திருக்கு விஷயம். ஒருத்தர் வந்து எல்லாம் தூரம் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கா போல இருக்குது. அந்த இதை பரிமாறின உடனே அந்த இதை பிரசாதத்தை அதில் ஒருத்தர் எழுந்து வந்து சொன்னாராம், யார் ரமணி அண்ணா கிட்ட, நான் ஒரு சஜஷன் தரேன் உங்களுக்கு, இதை செய்ய முடியுமான்னு பாருங்க அப்படின்னாரு. இந்த சாம்பார் சாதத்தோட கொஞ்சம் பொரியல், கொஞ்சம் சிப்ஸு இந்த மாதிரி கூட சர்வ் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு அது ஒரு சஜஷன். இன்னொன்று, இந்த தயிர் சாதத்துக்கு கூட ஊறுகாய் கொஞ்சம் கொடுத்தா இன்னும் நல்லா சாப்பிட்லாமே அப்படின்னாரு. இதான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த பிரசாதம்ங்கிறத கொஞ்சம் கொடுக்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சாமியோட பிரசாதம் இல்லையா அது அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுக்கும்போது அவளுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால தான் சாஸ்திரங்கள் இப்படி சொல்கிறது அப்படின்னு பெரியவா சொன்னதும் இல்லாமல் அது உண்மை தான், அப்படி சத்தியம் தானே பெரியவா பண்ணிக்க வேற காமிச்சிட்டார். அப்போ தான் அவர் புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் பிரசாதம்ன்றது கிடைக்கும் இனிமேல். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரிய பாதவச்சர் மகாபிரிய பாதவச்சர்.